தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமணத் தடை, குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் ஜனவரி 14 முதல் 20ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரத்தை முதல்ல தெரிஞ்சுப்போம். வார ஆரம்பத்தில் குரு பகவான் மேஷராசியில் இருக்கார். கன்னி ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. விருச்சிக ராசியில் சுக்கிரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. இந்த வார ஆரம்பத்தில் தனுசு ராசியில் செவ்வாய் புதன் சேர்க்கை. மகர ராசியில் சூரியன். இந்த வார ஆரம்பத்தில் சூரியன் பயிற்சி ஆகிறது தனுசு ராசிலேருந்து மகர ராசிக்கு 14ஆம் தேதி மத்தியானத்தப்போ பயிற்சி ஆகிறாரு. அதனால தான் 15ஆம் தேதியிலேருந்து தான் தை மாத பிறப்பு ஏற்படுகின்றது. கும்பராசியில் சனி சந்திரன் சேர்க்கை. மீன ராசியில் ராகு. இந்த வாரத்தில் கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா சூரியன் 14ஆம் தேதி 14th ஜனவரி மத்தியானம் 2:45 வாக்கில் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இன்ஃபேக்ட் அது மகர ராசிக்கு பயிற்சி ஆனாலும் 15ஆம் தேதி தான் நம்ம பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம். அதே சமயம் சுக்கிரன் 18ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சந்திரன் இந்த வாரத்தில் தன் பயணத்தை கும்பராசிலேருந்து பயணத்தை துவக்கி ரிஷபராசி வரைக்கும் பயணிக்கிறார். கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம். இந்த சந்திரனின் பயணத்தை பொறுத்து சந்திராஷ்டம நாட்கள் கணக்கிடப்படுகின்றன. 16ஆம் தேதி அதாவது 16th ஏர்லி மார்னிங் ஜனவரி 16 விடியற்காலை, 15ஆம் தேதி ராத்திரி, 16ஆம் தேதி விடியற்காலை 12:37 வரைக்கும் கடகராசிக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் கும்பராசியில் இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறமா சந்திரன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு 16ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி விடியற்காலை 3:33 வரைக்கும். அதுக்கப்புறமா 18ஆம் தேதி விடியற்காலை 3:33 சந்திரன் மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம் முடிவடைந்து கன்னிராசிக்கு துவங்கிறது. கன்னிராசிக்கு 18ஆம் தேதி விடியற்காலையிலேருந்து 20ஆம் தேதி காலை 8:52 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது கன்னிராசிக்கு. 20ஆம் தேதி காலை 8:52 22ஆம் தேதி ஜனவரி 22ஆம் தேதி மாலை 4:22 வரைக்கும் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கின்றது. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான கடகம், சிம்மம், கன்னி, துலாம் ஆகிய 4 ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் சிவபெருமான் வழிபாடு, அதாவது சோமாஸ்கந்த மூர்த்தம் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். அதுவும் திங்கட்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் வார கடைசியில் வந்தாலும் திங்கட்கிழமை அன்னைக்கு சோமவார வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தும். சிவனை சோமவாரம்னா திங்கட்கிழமை அன்னைக்கு வழிபடுவது மேன்மையை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் மன சஞ்சலத்திலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான உபாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷராசி. அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களுக்கு இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் உங்கள் லாபஸ்தானத்தில் தன் பயணத்தை துவக்கிறாரு. சனி சந்திரன் சேர்க்கை இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் 4ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் வளர்வரை சந்திரனாக இருக்கார். அதனால் உங்களுக்கு கெடுபலன்களை ஏற்படுத்த மாட்டார். இந்த வார ஆரம்பத்திலே உங்களுக்கு நற்பலன்கள் வரக்கூடிய வகையில் இருக்குது. செல்வாக்கு உயரம், மூத்த சகோதரர்கள் வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும். குறிப்பாக இந்த கிராம தேவதைன்னு சொல்லக்கூடிய கருப்பண்ண சுவாமி இந்த மாதிரி தெய்வங்களை குலதெய்வமாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி தெய்வங்கள் குலதெய்வமாக வணங்குபவர்கள் இந்த வாரத்தை ஆரம்பத்திலேயே அந்த தெய்வங்களை குலதெய்வ வழிபாடு செய்வது இந்த வாரம் முழுவதும் அல்ல, இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அனுகிரகத்தை பெறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். இந்த வாரத்தில் சந்திரன் 16ஆம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம், மதிப்பு மரியாதை உயரும், பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். அதாவது பதவி உயர்வுன்னா உடனே நாளைக்கே உங்களுக்கு ப்ரமோஷன் லெட்டர் கொடுத்து நாளானில் நீங்கள் தான் ஜெனரல் மேனேஜர்னு சொல்ல மாட்டாங்க. இந்த வாரத்தில் உங்கள் பேரை அந்த ஜெனரல் மேனேஜர் செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேரை ஆட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம்.
வரக்கூடிய அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் யூ கேன் எக்ஸ்பெக்ட் தி ப்ரமோஷன். இது இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். சந்திரன் விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகின்ற 16 முதல் 18ஆம் தேதி வரை ராகுவோடு சேருகின்ற சந்திரன் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்துவார், செலவுகளை கொடுப்பார். மனசு சார்ந்த செலவுகள், மனசில் ஏதாவது ஒரு விஷயம் இது இந்த மாதிரி நடந்துருச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுடைய எண்ணத்தினால் வரக்கூடிய செலவுகளை ஏற்படுத்துகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். 16 முதல் 18ஆம் தேதி காலை வரை. 18ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரதுனால குரு சந்திரன் சேர்க்கை கஜகேசரி யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். நல்ல நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்க நல்ல நண்பர்கள், நல்ல வாடிக்கையாளர்களை பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கும்பொழுது, அதாவது 18லேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் உங்கள் மனசிற்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் ஏற்படும். தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு தந்தையின் ஆரோக்கியத்தில் இருக்கிற குழப்பங்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா அரசாங்க வகையில் உங்களுக்கு இந்த வாரத்தில் 18ஆம் தேதியிலேருந்து சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கும்பொழுது அரசாங்க வகையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், அரசாங்க வகையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ரெக்கக்னிஷன், அந்த அவார்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் 20ஆம் தேதி அன்றைக்கி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது, அதாவது சனிக்கிழமை அன்றைக்கி 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு, உச்சஸ்தானத்தை அடைகிறார். இந்த இடத்துக்கு போகிறதுனால என்ன பலன் அப்படின்னா 2ஆம் இடம் வலுப்பெறுகின்றது. அதாவது சுக்கிரன் தன் சொந்த வீட்டை பார்த்துட்டு இருந்தார் 18ஆம் தேதி வரைக்கும். இந்த 18ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரனும் 2ஆம் இடத்தை பார்ப்பதை விட்டு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு மேலும் பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகின்ற காரணத்தினால அனைத்து விதமான தடைகளும் விலகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த 18லேருந்து 21, 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அனைத்து விதமான நல்விஷயங்களும் நடக்கக்கூடிய யோகம் ஏற்படும். குடும்பத் தலைவிகள் சந்தோஷம் அடைவார்கள், குழந்தை பாக்கியம் ஏற்படும். உங்கள் குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுனால வம்ச விருத்தி ஏற்பட்டு பேரம்பேத்தி பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் தனவரவு ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். அதே சமயம் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக பணபலத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலைகள் அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய பூர்வீக சொத்துலேருந்து வர வேண்டிய பங்கு பரிவர்த்தனைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால இந்த பங்கு சம்பந்தப்பட்ட பங்கு மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், கமாடிட்டி ட்ரேடிங் இதிலெல்லாம் ஜாஸ்தி ஆசை வரும். ஆனால் ஆசை வர்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆசை வந்ததுக்கப்புறம் அதை எந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணணும்னு அந்த எண்ணம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்ட்ரோலிங் லைன் தெரியணும். அபரிமிதமாக ஜாஸ்தி பணம் வருங்கிற நம்பிக்கையில் பணத்தை கொண்டு போய் கடன் வாங்கி போட்டிங்கன்னா நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு 6 மாதம் அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால் இப்போதைக்கு நிதானத்தோடு செயல்படுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி லாபத்தை பெருக்குவதற்குண்டான யோகமான வாரமாக இருக்கும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த மாதிரி காவல் தெய்வமாக இருக்கணும். கிராம தேவதைன்னு சொல்லுவாங்க, பனச்சி அம்மன் இந்த மாதிரி அம்மனாக இருக்கணும். இல்லாட்டி கருப்பண்ண சுவாமி, முத்துக்குமார சுவாமி இந்த மாதிரி காவல் தெய்வங்களாக இருக்கணும். கையில் அருவாள் வாள் வச்சுட்ருக்கணும். அந்த தெய்வத்துக்கு அந்த தெய்வத்தை சந்நிதியை விட்டு வெளியில் வச்சு வாசலில் வச்சுருப்பாங்க கோயிலுக்கு வெளியில். அந்த இடத்துல அவங்களுக்கு பலி கொடுப்பாங்க. அந்த மாதிரி பலி வாங்கக்கூடிய தெய்வமாக இருந்ததுன்னா அந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்பட்டு உங்களுக்கு எதிரிகளற்ற ஒரு சூழ்நிலையை அமைத்து கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தசம லாபஸ்தானங்களில் சந்திரன் இந்த வார ஆரம்பத்தில் பயணிப்பார். அதாவது 14ஆம் தேதி முதல் 16 வரை தசமஸ்தானத்தில், 16 முதல் 18 லாபஸ்தானத்தில். இந்த 2 இடங்களும் உங்களுக்கு அமோகமான பலன்களை தரக்கூடிய ஒரு சந்தோஷமான நாட்கள். தன வரவு ஏற்படும், தொழில் விருத்தி ஏற்படும், உத்தியோகத்தில் மேன்மை, உத்தியோகத்தில் கொஞ்சம் கடின உழைப்பு தேவைப்படும், அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆஃபீஸில். இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு புதிய அனுபவங்களை பெற்றுத்தருவதற்கு உண்டான சூழ்நிலை அமைத்து கொடுத்து வளர்ச்சிக்கு உண்டான பாதையில் பயணிக்கும் யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்குது. சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வருகின்ற 18 முதல் 20ஆம் தேதி வரை குருவோடு இணைகின்ற காரணத்தினால உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும்.
வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள், அதுவும் பார்த்திங்கன்னா தங்க நகை வாங்கிறது, சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறது, கார், டூ வீலர், இந்த மாதிரி மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்கெல்லாம் இந்த வாரம் அனுகூல பலன்கள் ஏற்படும். சிலருக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகளின் திருமணத்திற்காக அந்த சீர் கொடுக்கறதுக்காக நகைகள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த வாரத்தில் உங்கள் வீட்டில் ஏதாவது வயசுக்கு வரக்கூடிய பெண் குழந்தைகள் இருந்தால் அது உங்களுக்கு சுப செலவை தரக்கூடிய வகையில் இருக்கும். குழந்தைகளுக்கு உண்டான செலவுகள் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் சார்ந்த செலவுகள் நிறையா இருக்குது. அதனால் பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வருகின்ற 20ஆம் தேதி முதல் உங்களுக்கு மேலும் மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ராசியில் உச்சபலத்தை அடையிறதுனால காரிய வெற்றி ஏற்பட்டு உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய லாபத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். 9ஆம் இடத்துல சூரியன், 3ஆம் இடத்து அதிபதி சந்திரன் உங்கள் ராசியில் பாக்யஸ்தானம் வலுவாக இருக்குது. அதனால் பாக்யாதிபதி தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் முறையில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவல் ரீதியான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களாக இருந்தால் வாக்கு சாதுரியத்தின் மூலமாக, அதிகார வார்த்தைகள் மூலமாக வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம். இது நாள் வரைக்கும் கடந்த ஒரு 8 மாதமாக 10 மாதமாக பணக்கஷ்டம், வேலையின்மை போன்ற விஷயங்களும் நடந்திருக்கும். இந்த வாரத்தில் வேலைக்கு போகக்கூடிய நேரம் மட்டும் இல்லை, வேலையில் உங்களுக்கு அதிகப்படியான வருமானம் ஏற்படுதல், நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வருதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் பிரச்சனை இல்லை, ஆனால் சின்ன சின்ன சுணக்கங்கள் வருகின்ற வாய்ப்புகள் இருக்குது. குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு, அதனால் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்காது. அதற்கு உண்டான மருத்துவ தீர்வுகள் கிடைக்கும். ஆனால் அந்த மருத்துவ தீர்வுகள் உங்கள் உடம்பில் ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துறதுனால உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் ஏற்படுகின்ற வாரம். இந்த வாரம் உங்களுக்கு வருமானத்தை கொடுத்தாலும் செலவுகளையும் தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுவது மட்டுமல்லாமல் சிவபெருமான் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். சிவபெருமான வில்வ இலைகளை போட்டு, வில்வ தழைகளை போட்டு, வில்வ மாலையை போட்டு வழிபட்டு வருவதன் மூலமாக மகாலட்சுமி கடாட்சமும் கிடைத்து தன லாபமும் ஏற்படுகின்ற சிறப்பான வாய்ப்பு அமைகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும், மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார். சந்திராஷ்டமம் போன வாரமே முடிஞ்சிடுத்து. அதனால் குழப்பங்கள் இருக்காது. வளர்வரை சந்திரன் 9, 10 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணும் பொழுது உங்களுக்கு கடின உழைப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்கு உண்டான யோகம். அதுவும் குறிப்பாக இந்த விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அறிவு சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, அறிவு சார்ந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க, கடல் கடந்து வியாபாரம் பண்ணுறவங்க அப்படிங்கிறவங்களாக இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பல முக்கிய நிகழ்வுகள், பல முக்கிய மாற்றங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால இந்த வாரத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற நேரம் இது. அதே சமயம் அலுவல் ரீதியான சில மாற்றங்கள் வெளியூர் பிரயாணங்களையும் ஏற்படுத்தும். விரயஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு விரயஸ்தானாதிபதியான சுக்கிரன் உங்கள் 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. 6ஆம் இடத்துலேருந்து 18ஆம் தேதி அன்னைக்கு. அந்த 18ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை விஷயத்தில் ஒரு குழப்பம் ஏற்பட்டு அந்த குழப்பத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதாவது 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்தார்னு வச்சுக்கோங்க, களத்திரக்காரகன் களத்திர ஸ்தானத்துக்கு வந்தால் காரகோ பாவனாஸ்தின்னு சொல்கிறதுனால கணவன் மனைவி உறவு, நண்பர்கள் உறவுலலாம் விரிசல் ஏற்படணும். ஆனால் அந்த இடத்துல குரு பார்வையில் சுக்கிரன் வர்றதுனால, அதுவும் குருவின் நேர் பார்வையில் 9ஆம் பார்வையில் சுக்கிரன் வராரு. அந்த இடத்துல ஏற்கனவே செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்குது. குரு பார்வையில் செவ்வாய் புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுகின்ற காரணத்தினால எதிர்ப்புகள் மறைந்து நட்பு அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்கும். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும், ஆனால் அந்த பிரச்சனைகள் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. அதே சமயம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சந்திரன் உங்கள் ராசிக்கு 9, 10, 11 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணுகின்ற
20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தொழில் உத்தியோகம் மேன்மை ஏற்படும், வியாபார அனுகூலம் ஏற்படும், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும், குடும்பத்தில் உங்களுக்கு மாலை மரியாதைகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது, சுகங்கள் அதிகரிக்கும், தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும், மருத்துவ செலவுகள் குறையிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. விரயஸ்தானத்துக்கு சந்திரன் வருகின்ற அந்த நாட்கள் கடைசி நாள், அதாவது 20ஆம் தேதியிலேருந்து இந்த வார சனிக்கிழமையிலேருந்து அடுத்த வார திங்கக்கிழமை வரைக்கும் இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா வெளியூர் பிரயாணங்கள் அல்லது உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான கட்டில், பீரோ இந்த மாதிரி பொருள் வாங்குறது, அதாவது உங்கள் பெட்ரூமுக்கு சம்மந்தப்பட்ட பொருள் வாங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் மட்டும் ரொம்ப கத்தி மேலே நடக்கிற மாதிரி ஒரு கம்பியை கட்டி அது மேலே நடப்பாங்க தெரியுமா? இந்த கழக்கூத்தாடின்னு ஒரு மக்கள் இருப்பாங்க. அவங்க வந்து கம்பி மேலே கட்டி கம்பியை கட்டி அது மேலே நடப்பாங்க. கையில் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு, ஒரு நீட்ட குச்சியை வச்சுக்கிட்டு, அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு சிச்சுவேஷன் இந்த வாரத்தில் ஆஸ் ஃபார் அஸ் யுவர் மேரிட்டல் லைஃப் இஸ் கன்சர்ன்ட். அதாவது திருமண வாழ்க்கை, நண்பர்கள், பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ் இதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ்டாக போகணும். 2 இடத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போனீங்கன்னா அது பிரச்சனைக்கு உண்டு பண்ணும். கம்மியாக போனீங்கன்னா மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு வளர்ச்சியை, யோகத்தை தருகின்ற வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்தில் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகள், மிதுன ராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். வியாபாரத்தில் முதலீடுகள் செய்து அதன் மூலமாக லாபத்தை பெருக்குவதற்குண்டான யோகம் ஏற்படும். மொத்தத்தில் இந்த வாரம் மிதுன ராசிக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படாது. முதலீடுகள் செய்யலாமே தவிர செலவுகள் ஏற்படுமே தவிர நஷ்டம் ஏற்படாத வாரமாக இருக்குது. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா குறிப்பாக யாருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த பூமி தொடர்பான தொழில் செய்பவர்கள், விவசாய நண்பர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா என்ன தான் குரு பார்வையில் பூமிகாரகன் செவ்வாய் இருந்தாலும் 4ஆம் இடத்துக்கு கேது சம்மந்தப்பட்டிருக்காரு. 4ஆம் இடத்து அதிபதி புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நட்பு வட்டம் மற்றும் உடன் பணியாற்றுபவர்கள், உங்களுக்கு கீழே வேலை பண்ணக்கூடிய அந்த விவசாய நண்பர்கள் இல்லை அந்த தினக்கூலி நண்பர்கள்லாம் இன்றைக்கி இந்த வாரத்தில் உங்களுக்கு செலவுகளை, மனக்கசப்புகளை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்கக்கிட்ட ரொம்ப வாக்குவாதம் பண்ணாதீங்க. நிதானமாக பேசி, சமாதானமாக பேசி உங்கள் காரியத்தை சாதித்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, முருகப்பெருமானை வணங்குங்கள். முருகப்பெருமானின் வழிபாட்டு முறையில் கந்தசஷ்டி கவச்சத்தை முக்கிய வழிபாட்டு முறையாக வைத்து வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். தேவையற்ற செலவுகள் இல்லாத வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் அமைந்திடும். கடகராசி அன்பிற்குரிய கடகராசி நண்பர்களுக்கு இந்த வார ஆரம்பத்தில், அதாவது 14 முதல் 16ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம். ஏற்கனவே அஷ்டம சனி, 8ஆம் இடத்துல சனி இருக்கார். சனி சந்திரன் சேர்க்கை மனக்குழப்பத்திற்கு உண்டான வாய்ப்புகள். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் முடிவெடுக்க முடியாது. குடும்ப விஷயத்தில், குடும்பத்தில் ஏதாவது ஒரு தேவை இல்லை குடும்பத்தில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அது சம்மந்தமாக முடிவெடுக்க முடியாத தடுமாற்றங்கள் ஏற்படும். வார்த்தைகளில் குழப்பம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க, இன்றைக்கி நான் இதை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சண்டே, மண்டே, டியூஸ்டேக்குள்ளே நான் இதை பண்ணித்தரேன்னு சொல்லியிருப்பீங்க. அது உங்களால் செயல்படுத்த முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாட்கள். இந்த சந்திராஷ்டமம் முடிஞ்சு 9ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் அது பெரிய வளர்ச்சியை தராது. காரணம், சந்திரன் ராகு சேர்க்கை உங்களுக்கு காரிய வெற்றியில் இழுபறி நிலைமையை ஏற்படுத்தும். ஆனால் நெகட்டிவ் பலன் கிடையாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கன்னி ராசிக்கு, அதாவது கன்னி ராசிங்கிறது வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்துக்கு 7ஆம் இடமான உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்தை சந்திரன் பார்க்குறாரு. இந்த 3ஆம் இடம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய இடமாகும். அதே அந்த 3ஆம் இடத்து அதிபதி புதன் 6ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் உங்கள் ராசிக்கு தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகின்ற அந்த நாட்கள் 18 முதல் 20 குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு தன யோகத்தை ஏற்படுத்துகின்றது, வருமானத்தை ஏற்படுத்துகின்றது. என்னதான் அஷ்டம சனியாக இருந்தாலும் உங்களுக்கு பண பிரச்சனை இருக்காது. இந்த மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கிற வரைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பண பிரச்சனை இருக்காது, ஆரோக்கிய பிரச்சனை இருக்காது. அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்களுக்கு தீர்வு நீங்களே கொடுத்துட்ருப்பீங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம்.
பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இந்த வாரம் இருக்கும். சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வருகின்ற 20ஆம் தேதி முதல் இந்த 20லேருந்து 22ங்கிறது வந்து லாபஸ்தானத்தில் சந்திரன் உச்சபலத்தை அடைகிறார். ராசிநாதன் உச்சமடைவது யோகத்தை ஏற்படுத்தும், மனசில் தைரியத்தை கொடுக்கும். மனசில் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய செயல்பாடுகளில் கான்ஃபிடெண்ட்டாக செயல்படுவீங்க. எந்த ஒரு தப்பாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, நான் பண்ணுறது தான் கரெக்டுன்னு இறங்குவீங்க. ஒரு தலைமை பண்புக்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு, குறிப்பாக வியாபாரிகளுக்கு சற்று இழுபறி நிலைமை ஏற்படுமே தவிர மற்ற யாருக்கும் பெருசாக நெகட்டிவ் பலன் இல்லை. ஏன்னா 5ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்குது. 5ஆம் இடத்துல சுக்கிரன் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதுக்கப்புறம் பயிற்சி ஆனதுக்கப்புறம், சுக்கிரன் பயிற்சி ஆனதற்கு பிறகு தான் வியாபாரிகள் சஞ்சலத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படும், வருமானம் அதிகரிக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் விருத்தி ஏற்படும். தசமஸ்தானத்தில் குரு இருக்கார். இந்த குரு உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகிறார். கடந்த 8 மாதமாக கொடுக்காத யோகத்தை இந்த 4 மாதத்தில் கொடுப்பார். அது இந்த வாரத்துலேருந்து ஆரம்பம். இதன் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் எதிர்பார்க்குற சம்பளம் கிடைக்காது. நீங்கள் வந்து ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50,000 40,000 தான் கிடைக்கும். உங்களுடைய தகுதி குறைவான, உங்களுடைய தகுதியை குறைச்சி சம்பளத்தை கொடுப்பாங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. பணம் வந்தால் போதுங்கிற நிலைமைக்கு இப்போ போகக்கூடிய சூழ்நிலை வருது. ஏன்னா குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படும். அதை இப்போத்துலேருந்தே சேமிப்பை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குடும்ப தலைவிகளுக்கு இந்த வாரம் அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற நாட்கள். இந்த வாரத்தில் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று குழப்பம் ஏற்பட்டாலும் அந்த ஆரோக்கிய பிரச்சனையிலிருந்து குழந்தைங்க வெளியில் வருவாங்க. இந்த ஆஃப்டர் மாத் எஃபெக்ட்னு, அதாவது ஒரு பிரச்சனை இடி மின்னலுக்கு மழைக்கு அப்புறம் வரக்கூடிய, மழை விட்டாலும் தூவான உடலைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் கஷ்டங்கள் குழந்தைகளுக்கு ஆரோக்கிய சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் சற்று கடின முயற்சி தேவைப்படுகின்ற சூழ்நிலை. உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் மன வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சகோதரக்காரர்கள் உங்களுக்கு யோகாதிபதியான செவ்வாய் குரு பார்வையில் இருக்கார். குருவும் தசமஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் என்னென்னா 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கிடைக்க வேண்டிய விஷயங்களில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தி, ஒரு ஸ்டாக்னேஷனை ஏற்படுத்திட்டு தான் கொடுப்பாரு சனி பகவான். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம்னா, அம்பாள் வழிபாடு, குறிப்பாக துர்க்கை வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். துர்கா சப்தஸ்லோக்கியை தினமும் அட்லீஸ்ட் ஒரு 3 தடவை சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும், தடைகள் விலகும். என்னதான் கஷ்டம் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை அந்த துர்க்கை ஏற்படுத்தி கொடுப்பாள். சிம்ம ராசி, சப்தமஸ்தானத்தில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. சனி சந்திரன் சேர்க்கை கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும். என்னதான் வெளியில் எலியும் பூனையுமா இருந்தாலும் வீட்டுக்குள்ளே ஓரளவுக்கு அமிக்கபுளாக பேசிப்பீங்க. பெருசாக சண்டை இருக்காது. ஆரோக்கியத்திலும் பெருசாக சங்கடம் இருக்காது. கணவனுடைய ஆரோக்கியமோ இல்லை மனைவியுடைய ஆரோக்கியமோ உங்கள் மனசளவில் ஒரு சின்ன வருத்தத்தை ஏற்படுத்தும். ஆனால் இந்த வாரம் கஷ்டத்திற்கு வாய்ப்பில்லை, அதனால் கவலைப்பட வேண்டாம். சந்திராஷ்டம தினம் 16 முதல் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதாவது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகுவோடு சேருகின்ற சந்திரன் மீன ராசியில் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார். உங்களுடைய கிடைக்க வேண்டிய பாக்கியத்தை தடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்துகிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால. ராகு பொதுவாக 8ஆம் இடத்துல ராகுவோ சனியோ இருந்தால் அஷ்டம பாதிப்பு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு உங்கள் குடும்பத்தில் இருக்குது. மனக்குழப்பம், பணக்குழப்பம், வார்த்தை குழப்பம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் தசமஸ்தானத்துக்கும் சந்திரன் பயிற்சி ஆகின்ற 18 முதல் 22ஆம் தேதி வரை உங்களுக்கு தடைகளற்ற சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும்.
ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும், தெளிவான சிந்தனை ஏற்படும், உங்களுடைய வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும், இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள், வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக ஒரு வியாபாரத்திலேருந்து இன்னொரு வியாபாரத்தை, ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரம். ஆனால் இந்த வளர்ச்சியினால் உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டால், செல்வாக்கு அதிகரிக்கும், மதிப்பு மரியாதை உயரும், காரிய வெற்றி ஏற்படும், வழக்குகளில் வெற்றி ஏற்படும். இன்ஃபேக்ட் நீங்கள் புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுனால உங்களுடைய தரம் உயர்றதுனால உங்களுடைய காம்படிட்டர்ஸ் உங்கள்கிட்ட கொஞ்சம் பயப்படுவாங்க. இதனால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், அவ்வளோதானே தவிர மற்றபடி லாபம் வருமானு கேட்டால் லாபம் அதே லெவலில் தான் இருக்கும், பெருசாக லாபம் வராது. ஏன்னா லாபஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துலேருந்து லாபஸ்தானத்தை பார்த்தாலுமே லாபஸ்தானத்துக்கு லாபஸ்தானமான உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கார், சனி பார்வையில். நல்லதை கொடுக்க வேண்டிய குருவே உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்காரு சனி பார்வையில் இருக்கிற குருவினால். இந்த வாரம் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் எதுவும் பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. குழந்தைகள் விஷயத்திலும் வியாபார விஷயத்திலும் நன்மைகள் ஏற்படும். எந்த விஷயத்தில் சற்று சஞ்சலம் ஏற்படும்னா, பூமி தொடர்பான விஷயம். வாடகை வீட்டில் இருக்கீங்களா, வீட்டை காலி பண்ணுற மாதிரி சூழ்நிலை வரும். இல்லை ஓனர்கிட்ட இதை சரியில்லை அதை சரியில்லை, நீங்கள் இதை வச்சுக்கல, இந்த இடத்துல நீங்கள் ஏன் இடிச்சிங்கன்ட்டு இந்த மாதிரி கேள்விகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பூமி தொடர்பான விஷயத்தில் செலவுகள் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். வரவேண்டிய சொத்து விஷயத்தில் பங்கு பிரிக்கிறதுல பங்காளி சண்டை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் மனக்குழப்பம் ஏற்படும், மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்தவர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சிம்மராசியில் பிறந்தவங்களாக இருந்தால் பொருட்களின் மீது கவனமாக இருக்கணும். பொருட்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஷார்ட் சர்க்கியூட்டோ இல்லை இந்த மாதிரி ஏதாவதோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது சிம்மராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா, காலையில் விநாயகர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் தடைகளை விலக்கி வைத்து மாலை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் மூலமாக காரிய வெற்றிக்கு உண்டான மனோதைரியத்தை ஆஞ்சநேயர் உங்களுக்கு வழங்குவார். இதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்பட்டாலும் அது கன்ஃபார்ம்டாக, அது கண்டிப்பாக வந்து சேருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். கன்னி ராசி. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 6, 7, 8, 9ஆம் இடம் வரைக்கும் சந்திரன் தன் பயணத்தை ஏற்படுத்திக்கிறாரு. இந்த வாரத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு, சனி பார்வை விட்டு குரு பார்வையில். இந்த 2 விஷயம்தான் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். பூமி தொடர்பான விஷயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். அந்த பூமி தொடர்பான விஷயத்தில் பெண்களால், நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அம்பாள் வழிபாடு செய்யுங்கள், தினமும் அம்பாளை துதித்து வாருங்கள். லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்வதன் மூலமாக அம்பாளின் பரிபூர்ண அனுகிரகம் கன்னிராசிக்கு கிடைக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, சந்திரன் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது, அதாவது என்றைக்குன்னா 18 முதல் 20ஆம் தேதி வரை குரு சந்திரன் சேர்க்கை 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கஜகேசரி யோகம் ஏற்படுறது என்று நினைப்பீங்க. ஆனால் அந்த கஜகேசரி யோகம் உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க அதிகாரிகளின் அனுகூல பலன்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தினாலும் செல்வாக்கு விஷயத்தில் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். அரசு அதிகாரிகள், அரசு சார்ந்த துறை சார்ந்தவர்களுக்காக செலவுகள் ஏற்படுறது, இப்படிப்பட்ட செலவுகள்லாம் இருக்குது. எதிரிகள் அல்லது கூடவே இருந்த கழுத்தறுத்த நம்பிக்கை துரோகிகள், இவர்களுக்காக வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைப்பீங்க, ஆனால் உங்களுக்கு அவங்க முதுகில் குத்தணும், கீழே குழி பறிக்கணும்னு நினைக்கிறாங்க. யாருக்கு நீங்கள் பண்ணணுமோ அவங்க தான் உங்களுக்கு நெகட்டிவாக பலன்களை ஏற்படுத்துகிறாங்க. அப்பேற்பட்ட நபர்களை ஒதுக்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனால் உங்களால், உங்கள் மனசால் அதை தள்ளி வைக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது. 8ஆம் இடத்துல குரு சனி பார்வையில் இருக்கிறதுனால நல்லவன் போல் நடிக்கக்கூடிய நபர்களை உடன் வைத்து கொண்டு சங்கடப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். வாழ்க்கை துணை விஷயத்தில் உங்களுக்கு எதிர்மறையாக அவர் செயல்படுறாரு. அவர் சொல்கிறத கேட்டு செயல்பட்டால் நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வீண் அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியமும் தாயாரின் ஆரோக்கியத்திலும் பெரிய பாதிப்புகள் இல்லை, அதனால் கவலைப்பட வேண்டாம். பூமி தொடர்பான விஷயத்தில் யாருக்காவது சொத்து வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்கள் கமிட்மெண்ட் கொடுத்துருந்தீங்க, இல்லை யாருக்கிட்டேருந்தாவது சொத்து உங்களுக்கு வரணும் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதில் மட்டும் கொஞ்சம் இழுபறி நிலைமை ஏற்பட்டாலும் அனுகூல பலன்கள் ஏற்படும்.
அதனால் உங்களுக்கு லாபமானு கேட்டால் லாபம் கிடையாது, சுப விரயம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் கன்னி ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவுபூர்வமாக செயல்பட்டு அறிவை வெளிப்படுத்தி அதன் மூலமாக உங்களுடைய எக்ஸாம்ஸில் சக்ஸஸ் ரேட் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சக்ஸஸ் அடையிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும், காரிய வெற்றி ஏற்படும். ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருந்தாலும் தேவையற்ற பேச்சுக்களை குறைப்பதன் மூலமாக உங்கள் செல்வாக்கு உயரும், தேவையற்ற செலவுகளை குறைப்பதன் மூலமாக உங்களுடைய சேமிப்புகள் உயரும், தேவையற்ற நபர்களின் நட்பை விலக்கி வைப்பதன் மூலமாக உங்கள் குடும்ப கௌரவம் உயரும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம்னா துர்க்கை வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். துர்கா சப்தஸ்லோகியை தினமும் படிச்சுட்டு வாங்க. அம்பாள் வழிபாடு செய்வது, அதுவும் ராகு காலத்தில் அம்பாளை வழிபடுங்கள். துர்க்கை ஸ்தோத்திரம் சொல்லி வழிபடுவதன் மூலமாக துர்க்கையின் அருள் கிடைத்து ராகு கேதுக்களின் பாதிப்பிலிருந்து உங்களுடைய விரக்தி மனப்பான்மையிலிருந்து உங்களை விடுவிப்பதற்குண்டான யோகத்தை அந்த துர்க்கை அமைத்து கொடுப்பாள். துலாம் ராசி, அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரனால் தன் பயணத்தை துவக்கிறாரு. இதனால் உங்களுக்கு குழந்தைகளை பற்றிய ஒரு கவலை விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகளை பற்றி கவலை விலகும், தொழில் வியாபாரம் பற்றிய கவலை விலகும், உங்களுடைய பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி பலிதமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதனால் வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் எடுத்த முயற்சியில் தடை ஏற்பட்டு இருந்தது. இந்த வாரத்தில் இந்த தடை விலகி முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன தான் பண்ணினாலும் கடைசியில் எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு வேணுங்கிறது என்ன? பணம். அந்த பணம் வரதில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம், 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால 2ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம், அட்லீஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாக குரு பார்வையில் வரும்பொழுது உங்களுக்கு பணப்பற்றாக்குறை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குடும்ப விஷயத்தில் வெளியாரின் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. குழந்தைகள் மற்றும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பலிதத்தை ஏற்படுத்தாது. அதாவது அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியாது. அதனால் அவங்க உங்ககிட்ட மன வருத்தம் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் உதவியை நாடக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். 6ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகின்ற அந்த நாட்கள் 16 முதல் 18 உங்களுக்கு அபவாத பெயர் ஏற்படும். அனாவசியமான குற்றச்சாட்டுகளில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். நீங்கள் யாருக்கிட்ட ஜாகிரதையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. யாருக்கிட்ட கேஷுவலாக இருப்பீங்களோ அவங்க தான் உங்களை கொஞ்சம் தேவையில்லாமல் மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள், சக பணியாளர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு யோகமான வாரம் இது. சந்திரன் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகின்ற அந்த 18 முதல் 20ஆம் தேதி கஜகேசரி யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் மனோபலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. காதல் வயப்பட்டுள்ள நபர்களுக்கு தங்கள் காதலை வெளிப்படுத்தி அதில் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். வெற்றி காணக்கூடிய யோகமான வாரமாக இந்த வாரம் இருக்கும். உடன் பணியாற்றுபவர்கள், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இவர்கள்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்கள் பிரச்சனைகள், உங்கள் குடும்ப பிரச்சனைக்கு கூட சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. பூமி தொடர்பான விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு அரசாங்க உதவியை நாடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க உதவியும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு அரசாங்க சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்குது. 4ஆம் இடத்திலிருந்து சூரியன் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால 3ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை, புதன், செவ்வாய், சுக்கிரன் 18ஆம் தேதியிலேருந்து. இந்த 18ஆம் தேதியிலேருந்து புதன், சுக்கிரன், செவ்வாய் சேர்க்கைக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு உங்களுடைய சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீங்கள் ஒரு தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீர்கள். உங்களுடைய தெளிவான சிந்தனையின் மூலமாக உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நியாயமான வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். இளைய சகோதரர்கள் அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும்.
உங்கள் பேரில் யாராவது அதிருப்தி இருந்தாங்கன்னா அந்த அதிருப்தியாளர்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வார கடைசியில் 20ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டம தினம். அந்த சந்திராஷ்டமத்தில் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல சந்திரன் உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால தொழில் வளர்ச்சி இருக்கும். ஆனால் அதுக்காக எதிரிகளிடம் சற்று சிக்கலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எதிரிகள் விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அலுவல் ரீதியான கமிட்மெண்ட்ஸை உங்களால் கீப்பப் பண்ண முடியாது. யாருக்காவது பணம் கொடுக்குறேன், இல்லை யாராவது இன்றைக்கி மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த கமிட்மெண்ட்ஸை உங்களால் கீப்பப் பண்ண முடியாத சூழ்நிலை. அதனால் அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடத்துல சந்திரன் உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால மனக்குழப்பம் உச்சத்தில் இருக்கக்கூடிய நாட்களாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அனைத்து பிரிவினருக்கும் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. திருத்தணி முருகனையும் திருச்செந்தூர் முருகனையும் வழிபட்டு வாருங்கள். கந்தசஷ்டி கவச்சம் அல்லது சண்முக கவச்சத்தை பாராயணம் செய்வதன் மூலமாக எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை காப்பதற்குண்டான யோகத்தை அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பான். விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு 4, 5, 6, 7 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. உழைப்புக்குண்டான வாரம், வளர்ச்சிக்குண்டான வாரம், அன்புக்குண்டான வாரம், அரவணைப்புக்கு உண்டான வாரம், நண்பர்களுக்கு உண்டான வாரம், சக பணியாளர்களுக்கு உண்டான வாரம். இப்படி இந்த கேட்டகரியில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுடைய வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஏகமனதான சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இருக்குது. சந்திரன் 4ஆம் இடத்துல சனியோடு சேருகின்ற பொழுது உழைப்பு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படும். வியாதி வராது, சங்கடம். அதாவது உங்களை இழுத்து பின்ன இழுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த சங்கடம் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேலை ஜாஸ்தி பண்ணுறீங்க, உடல் சோர்வு அதிகரிக்கிறது, தலை பாரமாக இருக்கிறது, தலையில் நீர் கோத்துக்கிறதெல்லாம் இந்த வார ஆரம்பத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகின்ற அந்த நாட்கள், அதாவது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 16 முதல் 18 வியாபார வளர்ச்சி ஏற்படும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்து பயணிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ள நபர்களுக்கெல்லாம் இந்த வாரம் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஃபாரினில் லேண்டு சம்மந்தப்பட்ட தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வில்லங்க பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சஞ்சாரம் பண்ணும்போது உங்களுக்கு தனயோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு காரிய விருத்தி ஏற்படும். குறிப்பாக இளம் வயதினராக இருந்தால் ஆண் பெண்களுக்கு, அதாவது திருமண வயசில் இருக்கிறவங்க, பிட்வீன் 25 to 35 இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற ஒரு சிறப்பான வாரம் இது. இந்த வாரத்தில் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா 18லேருந்து 22க்குள்ளார சந்தோஷமான அனுபவங்கள், மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்தல் போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கும். இனிமையான வார்த்தைகளை பேசி எதிராளிகளை கூட கவரக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரம் இது. இந்த வாரத்தில் விருச்சிக ராசியில் வளர்ச்சியை மட்டும் அனுபவிக்கக்கூடிய வாரம். அதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவுக்கு வரும். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும். தொழில் விருத்தி ஏற்படும். தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய, செழிப்பு தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க வளர்ச்சியை மேலும் துரிதப்படுத்துவதற்கு, வளர்ச்சியை மேலும் உற்சாகப்படுத்துவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அதே சமயம் மலை மேல் இருக்கும் அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளையோ இல்லை முருகனையோ வழிபடுங்கள். நின்ற கோலத்தில் இருக்கக்கூடாது, அமர்ந்த கோலத்தில். உங்களுக்கு இப்போ ரெஸ்ட்டு தேவை, அதனால் அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளையோ அல்லது முருகப்பெருமானையோ வழிபடுங்கள். பெருமாளுக்குண்டான விஷ்ணு சகஸ்ரநாமத்தை அல்லது முருகனுக்குண்டான ஸ்கந்த குரு கவச்சத்தை பாராயணம் செய்யுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விஷயத்திலும் ஏற்றம் தரக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திடும். தனுசு ராசி.
இந்த வார ஆரம்பமே உங்களுக்கு தனவரவு, சந்தோஷம், குடும்ப ஒற்றுமை, குழந்தைகளால் லாபம், வியாபாரத்தால் லாபம், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான வாரமாக துவக்கம் ஆகிறது. என்ன காரணம்? 5ஆம் இடத்திற்கு லாபஸ்தானமான 3ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை. இது நாள் வரைக்கும் கடந்த ஒரு வருஷமாக கிடைக்காத வெற்றி, கடந்த 10 வருஷமாக கிடைக்காத வெற்றி, கடந்த 18 வருஷமாக கிடைக்காத செல்வாக்கு, இது எல்லாம் இப்போ கிடைக்க போகிறது தனுசு ராசிக்கு. இழந்த வேலை மீண்டும் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். இழந்த செல்வாக்கு மீண்டும் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். இழந்த பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இழந்த குடும்ப ஒற்றுமை மீண்டும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கடந்த 10 வருஷமாக உங்கள் குடும்பத்திலேயோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களோ உங்களை அவமானப்படுத்திட்டு இருக்காங்க, உங்களை உதாசீனப்படுத்திட்டு இருக்காங்கன்னா, இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் வரும். பூமி தொடர்பான விஷயத்தில் நன்மைகள் ஏற்படும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இழந்த அனைத்து விதமான நன்மைகளையும், இழந்த பாக்கியங்கள், இழந்த நிம்மதி, இழந்த செல்வாக்கு, இழந்த பணம், இழந்த உரிமை அனைத்தையும் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. தனுசு ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் நன்மைகள் ஏற்படும். குடும்ப தலைவிகள் சந்தோஷம் அடைவார்கள். கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் உங்கள் கணவரோ உங்களுடைய காதலரோ உங்ககிட்ட அந்யோன்யத்துடன் பழகிறதுக்கு உண்டான நெருக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இளம் வயதினராக இருந்தால் மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து மனதில் இருக்கும் அபிலாஷைகளை, ஆசைகளை, காதலை வெளிப்படுத்தும் வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இழந்த வேலை மட்டும் இல்லை, புதுசாக வேலையில் சேர்றவங்களுக்கு கூட அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாரமாக அமைகின்ற ஒரு சிறப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான விஷயத்தில், அதுவும் வேற்று மதத்தினர் அல்லது வேற்று மாநிலத்தவர், வேற்று நிறத்தவர், நீங்கள் கொஞ்சம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கலரில் இருக்கீங்களோ உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கலரில் இருக்கிறவர், ஒரு நிறத்தில் இருக்கிறவர் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து செயல்படுவார்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருஷ கடைசியில் டிசம்பர் மாதமே உங்களுக்கு இடமாற்றம் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம், நாங்கள் உங்களுக்கு இப்போ கொடுக்குறோம், நீங்கள் இன்னும் ஒரு மாதம் கழித்து பிளான் பண்ணிவிட்டு மார்ச் மாதத்துக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இடமாற்றத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். ஸோ மொத்தத்தில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லைஃபையே அப்படியே இப்படி 180 டிகிரிஸ் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சிறப்பான பலன்கள் தருகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் சில நல்ல செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுக்காக மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் குழந்தைகள் கடல் கடந்து பயணிக்கிறதுக்கோ அல்லது திருமண விஷயத்தில் அவர்கள் ஆசைப்பட்டபடி திருமணத்தை முடித்து வைக்கிறதுக்கோ நீங்கள் முயற்சி எடுப்பீங்க. இதனால் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த வாரம் அனுகூல பலன்களை ஏற்படுத்துகின்ற சிறப்பான வாரமாக இருக்கும். அதனால் இந்த வாரத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை, எந்த பிரார்த்தனை பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, ராசியில் சுக்கிரன், செவ்வாய், புதன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கிறதுனால பெருமாள் வழிபாடு, தாயாருடன் சேர்ந்த பெருமாள் வழிபாடு அல்லது தாயார்களுடன் சேர்ந்த முருகன் வழிபாடு அல்லது தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். சிவன் பார்வதி சேர்ந்திருக்கணும், இல்லாட்டி ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் இருக்கணும், இல்லாட்டி வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி, இந்த மாதிரி தெய்வங்கள் தனது மனைவிகளோடு இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபடுவது, குடும்பமாக இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபடுவது மன நிறைவை தரும், மன நிம்மதியை தரும். இந்த வாரத்தில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உங்களுக்கு வயதில் மூத்தவர்கள், அதாவது உங்களை விட ஒரு 10 வயசு 15 வயசு மூத்தவங்க, உடல் ஊனமுற்றவர்கள், அவர்களுக்கு வஸ்திரதானம் செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். வஸ்திரம்னா துணி தானம் பண்ணுங்கள். யாராவது வயசானவங்க ரோட்டில் போகிறாங்களா, கஷ்டப்படுறவங்க, இந்த ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 4 முழ வேஷ்டியாவது வாங்கி கொடுங்க. ஒரு 200 ரூபா, உங்களுக்கு எவ்வளவோ செலவாகுது, இதை பண்ணுங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான பிணிகளும் விலகும். அது பிணின்னா வியாதி மட்டும் கிடையாது, நஷ்டமும் உங்களை விட்டு விலகும், நன்மைகள் அதிகரிக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். மகர ராசி,
அன்பிற்குரிய மகர ராசி நண்பர்களே, இந்த வார ஆரம்பத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் சில முக்கிய நிகழ்வுகள், கடன் பிரச்சனை, எதிரிகளின் தொல்லை காரணமாக வாக்குவாதங்கள் ஏற்படும். ஆனால் இது கெடுதலை தரக்கூடிய வார்த்தை விரயங்கள் ஏற்படாது. முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான வாக்குவாதங்கள் குடும்பத்தில் அனைவரையும் அமர்த்தி வைத்து அவங்கள கூப்பிட்டு உக்காத்த வச்சு பேசி அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணக்கூடிய வாக்குவாதமாக இருக்கும். இட் வில் பி எ கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர்குமெண்ட். அதனால் உங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்படாது. தன வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இந்த வார ஆரம்பத்தில் இருக்குது. 16ஆம் தேதிக்குள்ளார 16லேருந்து 18 சந்திரன் 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு தன வருமானம் ஏற்படுகின்ற சூழ்நிலை, அதாவது 2ஆம் இடத்தில் இருக்கிறது பொழுது, அதாவது 14லேருந்து 16 பண வருமானத்திற்குண்டான சூழ்நிலையை ஏற்படுத்துகின்ற நேரம். 16 முதல் 18 பண வருமானத்திற்குண்டான நேரம். ஸோ இந்த சந்தோஷமான அனுபவங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்ப ஒற்றுமை நீண்ட நாளுக்கு பிறகு, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் குடும்ப ஒத்துமையாக இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குடும்பத்துடன் உங்களுடைய இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏதாவது மலை மீது இருக்கும் கோயிலுக்கு சென்று வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு இந்த வாரம் சந்திரன் 3ஆம் இடத்துல 16 முதல் 18 ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சி ஆகின்ற 18 முதல் 20ஆம் தேதி, 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை சந்திரன் குரு சேர்க்கை கஜகேசரி யோகம் ஏற்படுறதுனால தொழில் அமைப்பு ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. சொந்தமாக தொழில் அமைக்கிறது, சொந்தமாக தொழில் துவங்கிறது, தொழிலுக்கு உண்டான முதலீடுகள் கிடைப்பது, வியாபார வளர்ச்சி ஏற்படுவது, பூமி தொடர்பான விஷயத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பது, சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுறது, சிலருக்கு வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகிறது. இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா வீடு மேலே எடுத்து கட்டுறேன், இல்லை வீட்டை டெமாலிஷ் பண்ணி கட்டுறாங்கிறதுக்காக உங்கள் சொந்த வீட்டை விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு போகிறது, இதெல்லாம் இந்த சமயத்தில் நடக்கும். இந்த சமயத்தில் முதலீடு செய்யலாமா சார் எங்கள் வீட்டுக்கு, சொந்த வீட்டுக்கு அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஏன்னா 7.5 சனி நடக்கும் பொழுது உங்களுக்கு சிக்கலான தீர்வுகளிலிருந்து வெளிவரணும் அப்படின்னா உங்கள் பணத்தை கொண்டு போய் ஏதாவது ஒரு அசையா சொத்தில் முதலீடு செய்யணும். மற்றபடி கையில் வச்சுருந்தா அந்த பணம் உங்களுதாக இருக்காது. பண பற்றாக்குறை ஏற்படும், நஷ்டத்தை ஏற்படுத்தும். இப்போ உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக முதலீடு செய்யலாம். அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளார உங்களுக்கு வீடு கட்டி முடிக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்சபலத்தை அடைகின்ற பொழுது வாழ்க்கை துணையின் தரம் உயரும், வாழ்க்கை துணையின் கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதாவது 7ஆம் இடத்திற்கு லாபஸ்தானமான 5ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சியாகி உச்சபலத்தை அடைகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கை துணையின் தரம் உயர்கின்ற யோகம் ஏற்படுகின்றது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி பாதையில் பயணிக்கும் யோகம் ஏற்பட்டு உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும், நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், நல்ல விஷயங்களுக்கு உண்டான முன்னெடுப்புகள் போன்ற விஷயங்கள் நடக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படும். உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும், உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் மன வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி உறவில் பிரிஞ்சிருக்கக்கூடிய நபர்கள் கூட சண்டை போட்டுக்கிறதுக்காகவாவது இந்த வாரத்தில் பேசுவீங்க. இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ஏன்னா பிரிந்தவர்களை ஒன்று சேர்ப்பதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற, கவர்மெண்ட் மற்றும் முன்னோர்களின் ஆசி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்கள், குறிப்பாக கலைத்துறை நண்பர்களுக்கும் சரி, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கிறதுனால சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான முதலீடு, அரசாங்க பதவிக்காக முதலீடு, இப்படிப்பட்ட முதலீடுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், பிராயச்சித்தம், பிரார்த்தனை என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டால் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள். ஆஞ்சநேயர் தினமும் வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு வாக்குச்சாதுரியம் மட்டுமல்லாமல் பணபலமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஞ்சநேயருக்கு உண்டான சுந்தர காண்டத்தை 7 நாளும் படிங்க. தினமும் ஒரு சர்க்கமாக ஒரு சாப்டராக படிச்சுட்டு வாங்க. 7 நாளில் முடிக்கிற மாதிரி பண்ணுங்கள். அதே சமயம் இந்த வார கடைசியில் சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய ஆரோக்கியத்திலும் மேன்மை ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு அந்த அஞ்சனை மைந்தனின் அருள் பரிபூர்ணமாக கிடைத்திட உதவிகரமாக இருக்கும். கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கார். சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு சில தேவையற்ற குதர்க்க பேச்சுக்களை வெளிப்படுத்துறதுக்கும்
குதர்க்கமான தைரியத்தை, அதாவது கண்மூடித்தனமான தைரியத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பும் இருக்குது. மனோகாரகன் சந்திரன் 6ஆம் வீட்டு அதிபதி ராசியில் இருக்கிறதுனால ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. ஆனால் அந்த புத்துணர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கணும். புத்துணர்ச்சியோடு இருக்கேன், நான் பலத்தோடு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு யானைகிட்டையோ சிங்கத்துக்கிட்டேயோ மோதுறது எவ்வளோ முட்டாள்தனமோ அது மாதிரி தான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன். முரட்டுத்தனமான முடிவு எடுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க. அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுறது, உங்களுடைய அலுவலக மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக செயல்படுறது, நண்பர்களுக்கு எதிராக செயல்படுறது, இப்படி எல்லார்கிட்டையும் எதிராக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு நம்பகத்தன்மை, உங்கள் மீது இருக்கும் நம்பகத்தன்மை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. உங்களுடைய கடந்த கால தவறுகளை நீங்கள் அலசி ஆராய்ந்து திருத்திக் கொள்வதற்கு முயற்சி எடுத்தால் அனுகூல பலன்கள் ஏற்படும். நான் திருந்த மாட்டேன், நான் இப்படி தான் தப்பு பண்ணுவேன்ட்டு பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா யாராவது உங்களை தலையில் தட்டி வக்காத்த வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அடுத்தவங்ககிட்ட அடி வாங்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சந்திரன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், குடும்பத்தில் வீண் பேச்சுக்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்கும். அதுவும் சந்திரன் 2ஆம் இடத்தில் இருக்கிற 16 முதல் 18, 18லேருந்து 20ஆம் தேதி சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குருவோடு இணைகின்ற பொழுது பாக்கியஸ்தானம் வலுவாகிறது. அதனால் குழந்தை பாக்கியம் ஏற்படும், வீடு மனை வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும், வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. திருமண விஷயம் மட்டும் கொஞ்சம் தள்ளி வைங்க. ஆனால் திருமணமும் பேச்சுவார்த்தை நடக்கும். யாராவது ஒருத்தர் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பையனை எனக்கு எங்கள் பொண்ணுக்கு கொடுக்குறீங்களா, உங்கள் பொண்ணை எங்கள் பையனுக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க. அவங்க சரின்னு சொன்னால் கூட நீங்கள் இப்போதைக்கு ஒத்துக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ திருமணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது பிரிவை மேற்படுத்துகின்ற சூழ்நிலை அமைத்து கொடுக்கும். சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி உச்சபலத்தை அடைகின்ற பொழுது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட உங்களுடைய செயல்பாடுகள் அவர்களின் செயல்பாடுகளை மேலோங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் உங்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் அமிக்கபிளாக இருக்கும், கொஞ்சம் அமுங்கின மாதிரி இருக்கும். அதாவது உங்களுடைய செயல்பாடுகள் வெளியில் தெரியாத வகையில் இருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய நற்பெயரில் அவர்கள் அதை குளிர்காயக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதும் விதண்டாவாத பேச்சுக்களை தவிர்ப்பதும் நல்லது. அனாவசியமாக பொய் வார்த்தைகளை சொல்லிவிடாதீர்கள். சொன்ன சொல் காப்பாற்றணும். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இருந்தால் மட்டும் செயல்படுங்க. ஏதோ ஏனோ தானோ இன்னத்துக்கு சொன்னால் போதும், மேம்போக்காக சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்கள் கௌரவத்தை பாதிக்கும், உங்களுடைய உறவுகளில் உங்களுக்கு நற்பெயரை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளாகட்டும், பேச்சை தொழிலாக கொண்டவர்களாகட்டும் எச்சரிக்கையுடன் இருக்கணும். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய கமிட்மெண்ட்டை கீப்பப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதற்கு முன்னாடியே வார்த்தைகளால் தெரிவித்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நற்பெயருக்கு களங்கம் இருக்காது. இந்த வாரத்திற்கு குழந்தைகளால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடுகள் குடும்ப கௌரவத்திற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். குடும்பத்துக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபார வளர்ச்சி, வியாபாரத்திற்கு உதவிகள் கிடைப்பது, வியாபாரத்திற்கு அரசாங்க சப்போர்ட் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இந்த கும்பராசியில் பிறந்தவங்க இந்த வாரத்தில் எந்த பரிகாரம் பண்ணால், எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லது நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். அதாவது குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு செய்வது பணப்பற்றாக்குறையை போக்குவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். மகாலட்சுமி வழிபாடு எப்படி பண்ணுறது சார் அப்படின்னா, தினமும் காலையில் சுக்கிர ஹோரையில் தினமும் டைம் எடுத்துக்கோங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மகாலட்சுமி அஷ்டோத்திரம் அல்லது மகாலட்சுமி சகஸ்ரநாமம் இதை ரெண்டில் ஏதாவது ஒன்று படிக்கணும். இது எங்களுக்கு தெரியலையே சார், யூடியூப்பில் இருக்குது. மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை படிப்பதன் மூலமாக லக்ஷ்மி அஷ்டோத்திரம்னு சொல்லுவாங்க. இதை படிக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இதை தவிர என்ன பண்ணணும்னு, இந்த மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை படிக்கும்போது லக்ஷ்மி ஃபோட்டோவை வச்சு இல்லை பிரதிமை இருந்ததுன்னா பிரதிமையை வச்சுட்டு தாமரை பூவால் ஒரு மாலையை ஒரு 10-12 பூ வாங்கி தாமரை மாலை பூ வாங்கி இந்த மாலையாக கோத்து அதை மகாலட்சுமிக்கு சாற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கும். பொதுவாக மகாலட்சுமினாலே உங்களுக்கு பணபலத்தை தருவது மட்டுமல்லாமல் உங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய வகையில் உங்களை மாற்றி அமைக்கும். அதற்கு இந்த மகாலட்சுமி வழிபாடு மேன்மையை ஏற்படுத்தும். தாமரை பூ கொண்டு வழிபடுவதன் மூலமாக
உங்களுக்கு தனயோகம் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கும்பராசியில் பிறந்தவங்க, நானும் நிறையா பேர்த்துக்கு இந்த வழிபாட்டை சொல்லி பார்த்துட்டேன். தாமரைப்பூ வழிபாடு, தேன் வச்சு வழிபடுறது, இதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு பண வரத்துக்கு வழி சொல்லலான்னு பார்த்தா எப்படியாவது ஒரு விஷயத்தில் அந்த பூஜையை தடுப்பதற்கு தான் வழி ஏற்படுறதே தவிர அதை நடத்துறதுக்கு வழி இல்லை. கஷ்டப்படணும். ஏன்னா தாமரை கிடைச்சாலும் தேன் கிடைக்காது, தேன் கிடைச்சா தாமரை கிடைக்காது, ரெண்டும் கிடைச்சா வீட்டில் உட்காந்து நிம்மதியாக பூஜை பண்ண முடியாது. ஏதாவது ஒரு நெகட்டிவ் செய்தி வரும். இப்படிப்பட்ட சங்கடங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால லக்ஷ்மி அஷ்டோத்திரம், மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை சொல்லி வாருங்கள். உங்களுக்கு மகாலட்சுமியின் அருள் கிடைத்து பணபலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இந்த வாரம் அமைந்திடும். மீனராசி நண்பர்களுக்கு விரயஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். முதல் 2 நாட்கள் பொங்கல் சம்பந்தப்பட்ட நாட்களில் குடும்பத்தில் உறவுகள் வந்திருப்பாங்க, அண்ணன் தம்பியெல்லாம் வந்திருப்பாங்க, பங்காளிகள் வந்திருப்பாங்க, உங்கள் பரம்பரையே சேர்ந்துருக்கிற மாதிரி இருக்குது. அந்த சமயத்தில் உங்களுக்கு மனசஞ்சலம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் மனசஞ்சலம் ஏற்படும். குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் வார ஆரம்பத்தில் 14, 15, 16 ஆகிய நாட்கள் குழந்தைகளை பற்றிய எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 16 முதல் 18 சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பார். உங்கள் மனசுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற மாணவ மாணவிகள் வார ஆரம்பத்தில் மனக்கசப்பை சந்திக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அதாவது காலேஜ் போக முடியாத சூழ்நிலை இருந்தது, அதனால் காலேஜில் ஏதாவது கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த மார்க்கு சம்மந்தமாக ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கும். இல்லாட்டி எக்ஸாம் எழுத வேண்டிய நேரத்தில் நீங்கள் எங்கேயாவது டூர் போயிருப்பீங்க, அதனால் எழுத முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அந்த எக்ஸாமை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. இதெல்லாம் இந்த வார ஆரம்பத்தில், அதாவது போன வாரத்திலே நடந்திருக்கும். இந்த வாரம் அதனுடைய தாக்கம் இருக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. வியாபாரிகளுக்கு இந்த வார ஆரம்பத்தில் செலவுகள் ஏற்படுகின்ற, நஷ்டங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது 16 தேதிக்குள்ளார. அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு வருமானம், மனோதிடம் அதிகரித்தல், உங்களுடைய பணபலம் அதிகரித்தல், பழைய பாக்கிகள் வசூலாகுதல் போன்ற விஷயங்கள்லாம் இந்த வாரத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் ராசியில் சந்திரன் வருகின்ற 16 முதல் இந்த வாரக்கடைசி வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற நாட்கள். 16 முதல் 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடன் அடைப்பதற்குண்டான முயற்சிகள் மட்டும் இல்லை, கடனை திரும்ப வாங்கிறதுக்கும் முயற்சி எடுப்பீங்க, அதில் வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய பூமி தொடர்பான, தொழில் தொடர்பான, வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, சொந்த வீடு சம்பந்தமாக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, இதெல்லாம் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி சொந்த வீட்டுக்கு குடிபெயர்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா மார்கழி முடியறதுக்கு முன்னாடியே சொந்த வீடு போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தை மாதம் பிறந்துடுத்து, அதனால் நீங்கள் தாராளமாக உங்களுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறதுக்கு, கொஞ்சம் சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற வாய்ப்புகள் ஏற்படும். மொத்தத்தில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 2 நாட்கள் 14, 15, 16ஆம் தேதி வரை, 16 காலை வரை, 16ஆம் தேதி பகல் கூட இல்லை, காலை வரை உங்களுக்கு செலவுகள், மனக்கவலைகள், மன சஞ்சலங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் வாரம் முழுவதும் 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். குடும்ப சந்தோஷம், குழந்தைகளின் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், தொழிலில் மேன்மை ஏற்படுதல், உத்தியோக மேன்மை, பதவி உயர்வு, பணபலம் அதிகரித்தல், பதவியில் உங்களுக்கு இதுவரை தொல்லை கொடுத்தவர்கள் உங்களை விட்டு அகலுதல் போன்ற அனைத்து விஷயங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த வார ஆரம்பத்தில் 16ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் எங்கேயாவது வெளியூர், கோயில் சம்பந்தப்பட்ட வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்களை தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் எங்களுக்கு நல்லது, மேலும் நன்மையை தரும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வாக்தேவியை வழிபடுங்கள். வார்த்தைகளால் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். வாக்தேவினா வேறு யாரும் இல்லை, சரஸ்வதி தேவி தான். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் மாதங்கி, ராஜமாதங்கியை வழிபடுங்கள். தசமகா வித்யையில் ராஜமாதங்கி அம்பாளின் ஒரு அம்சம், அதாவது துர்க்கையின் ஒரு அம்சம், அந்த துர்க்கையை பார்வதி தேவியின் ஒரு அம்சம். அந்த ராஜமாதங்கியை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு வாக்குச்சாதுரியம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் குடும்பம் வலுப்பெறும், தன யோகம் அதிகரிக்கிறதுக்கு அந்த ராஜமாதங்கி உங்களுக்கு துணையாக இருப்பாள். ஏன்னா வாக்குச்சாதுரியம் வந்துடுத்துன்னா ஆட்டோமேட்டிக்காக கமலாத்மிகான்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி உங்கள் வீடு தேடி வந்துடுவோம். அதனால்
மனோதைரியத்துடன் செயல்படுவீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு சுபிக்ஷ மழை பொழிகின்ற வாரமாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை பரிசாக அந்த மகாதேவி வழங்கிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.